புதுச்சேரியில் அரசு இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தும் புத்தக கட்டணம், கிளினிக்கல் கட்டணம், சீருடை கட்டணம், பேருந்து கட்டணம் போன்றவற்றிற்கு பணம் இன்றி தவிப்பதால் படிப்பை தொடர உதவ வேண்டும் என்று ஏழை மருத்துவ மாணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கரிக்காலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஐயனார் அஞ்சலை தம்பதியின் இளைய மகன் ராஜகுரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார். அரசு ஒதுக்கீட்டில் படிக்கும் இவர் பிற செலவினங்களுக்கு பணமின்றி தவித்து வருகிறார். தனியார் தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் தான் ஆசை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கும் கால் சரியில்லை. எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்க்குறாங்க. எனக்கு டாக்டர் ஆகணும் தான் சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஆனால் அதுக்கேற்ற பணமும் வசதியும் என்கிட்ட இல்லை. நான் கவர்மெண்ட் கோட்டாவில் நீட்டில் 187 மார்க் எடுத்து பிம்ஸ் காலேஜ் எனக்கு கிடச்சிது. அங்கே பாதி தொகை தான் கவர்மெண்ட் எனக்கு கட்டுச்சு. மீதி பஸ் ஃபீஸு எல்லாமே கட்ட முடியாமல் சூழ்நிலையில் இருக்கேன் நான். அதுக்கு யாராச்சும் உதவி செஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கும். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள கொங்காடை மலை கிராமத்தில் வீட்டிற்கு பின் கஞ்சா செடி வளர்த்த இருவர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா செடி வளர்க்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அப்பகுதியைச் சேர்ந்த சித்தலிங்கன் மற்றும் மாரப்பசாமி ஆகியோர் வீட்டிற்கு பின்னால் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து 15 கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை மாற்றக்கோரி அனைத்து கட்சியினர் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க சுமார் 5 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் பேருந்து நிலையம் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு அருகில் வாய்க்கால் மற்றும் ஆறுகள் செல்வதால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படும் என கூறி இடத்தை மாற்ற அனைத்து கட்சியினர் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது புதிதாக அமைய இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் என்பது முழுக்க மக்களுக்கு அசௌகரியமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இடம் என்பது ஒரு தகுதியான இடம் அல்ல. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செல்கிறார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் செல்கிறார். அங்கு நிகழ்ச்சிகளை முடித்த பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு இன்று மாலை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகிறார். இதற்காக ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் உள்ள ஹெலிபேட் தளத்தில் வந்திறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். 3 ஆண்டுகளாக ரேஷன் அட்டையில் பெயர் நீக்க முடியாமல் தவித்த மூதாட்டிக்கு சென்னை திருவொற்றியூரில் தியாகராயபுரம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தீர்வு கிடைத்துள்ளது. மேலும் அரசு வழங்கும் 1200 ரூபாய் முதியோர் உதவித்தொகையால் மருந்து மாத்திரைகள் வாங்கி உயிர் வாழ்வதாகவும் மூதாட்டி கூறியுள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். கேன்சல் பண்ணி இருந்தது. எங்களுக்கு பண்ணவே முடியல. இதனால இன்னைக்கு பேர் என் மருமகளுக்கும் என் பிள்ளைக்கும் கிடைச்சது. இதே முகாம் அடிக்கடி அதாவது எங்களுக்கு வசதிக்காக அவர் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையம் பகுதியில் தனியார் மினி பேருந்து இயக்கப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பேருந்தை சிறைபிடித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து முறையாக அட்டவணைப்படி இயக்கப்படுவதில்லை எனவும் பேருந்து ஓட்டுநர் தங்களை கடுமையாக திட்டி அச்சுறுத்துவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநரை எச்சரித்து அனுப்பினர். 2 மாசமா மினி பஸ் இங்கே ஓட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு டயத்துக்கும் வர்றதில்ல. அவங்க என்ன டைம் சார்ட்டு போட்டிருக்கோ அந்த ரூட்டில் போகிறதும் இல்லை. ஒரே ரயில்வே ஸ்டேஷன் தான் வராங்க. நாங்கள் ஏற்கனவே காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், வட்டார போக்குவரத்து அலுவலகத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் நிஜாம் காலனி பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். நிஜாம் காலனி பகுதியில் நாளுக்கு நாள் குரங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வீடுகளில் வைத்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வது, சாலையில் செல்லும் பள்ளி மாணவர்களை அச்சுறுத்துவது என குரங்குகளின் தொல்லை அதிகரித்த நிலையில் குரங்குகளை பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு புதுச்சேரி மாநிலத்தில் தொடங்கியது. அஜீஸ் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இம்மாநாட்டை முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் கொடியை ஏற்றி வைத்தார். இதில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது.
திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 10 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மிரட்டலை அடுத்து மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனைக்கு பின்னர் அது புரளி என தெரிய வந்தது. சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் உட்பட உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் தீயில் எரித்து அழிக்கப்பட்டன. விமான நிலையத்தில் சிகரெட் பாக்கெட்டுகள், மது பாட்டில்கள் என 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனை கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஒரு ஆலையில் சுங்க அதிகாரிகளின் முன்னிலையில் தீ வைத்து எரித்து அழித்தனர். தூத்துக்குடி அருகே தருவை குளத்தில் மினி லாரியில் பண்டல் பண்டலாக போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வெள்ளப்பட்டி கடற்கரை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சரக்கு ஏற்றி வந்த லாரியை நிறுத்தினர். வாகனத்தை நிறுத்திய ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இதையடுத்து லாரியில் இருந்த பண்டல்களை பிரித்து பார்த்தபோது போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மதிப்பு 2.5 கோடி ரூபாய் என்று தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்த வலியுறுத்தி பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்றவர்களை ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் உள்ளே சென்று ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இப்பொழுது காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாமல் பெண்களும் மற்ற வயதானவர்களும் இங்கு வந்திருந்தது மிகவும் எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. இந்த காவல்துறையின் கெடுபிடியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சென்னை அம்பத்தூரில் நகை வாங்குவது போல் நடித்து நூதன முறையில் 4 சவரன் நகையை திருடிச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வெங்கடாபுரத்தில் அபிஷேக் என்பவரின் நகைக்கடைக்கு சென்ற புதூரைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண் 2 மணி நேரமாக நகைகளை பார்த்துவிட்டு எந்த நகையும் பிடிக்கவில்லை என கூறி 4 சவரன் செயினை திருடிச் சென்றுள்ளார். நகை மாயமானது குறித்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அப்பெண் நகையை திருடிச் சென்றது தெரிய வந்தது. நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் அம்பத்தூர் போலீசார் பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த உணவுக்கல் தொட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுல்யநாதேஸ்வரர் கோவிலில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த உணவுக்கல் தொட்டியை கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் சிங்கார உதயன் தலைமையிலான குழு கண்டுபிடித்துள்ளது. இந்த தொட்டி 70 சென்டிமீட்டர் விட்டம், 50 சென்டிமீட்டர் உயரம் கொண்டதாக உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தக்காளி சீசன் தொடங்கிய நிலையில் வைரஸ் நோய் தாக்குதலால் மகசூல் பாதித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சீசன் தொடங்கியுள்ளதால் நாளொன்றுக்கு 50,000 பெட்டிகளுக்கு மேல் தக்காளி வரத்து உள்ளது. இந்த சூழலில் தற்போது வைரஸ் நோய் தாக்குதலால் ஏக்கருக்கு 1000 பெட்டிகள் மகசூல் கிடைக்க வேண்டிய தக்காளி 200 முதல் 300 பெட்டிகள் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.